ஊரடங்கு உத்தரவு அமலில் இருக்கும் நிலையிலும் சென்னையை சேர்ந்த நபர் ஒருவர் கிளிகளுக்கு உணவு தானியத்தை வழங்கி பசியை போக்கி வருகிறார். யார் அவர்? பார்க்கலாம். கொரோனா பரவலை தடுக்கும் விதமாக நாடெங்கிலும் ஊரடங்கு உத்தரவு அமலில் உள்ள நிலையில் மக்கள் அனைவரும் வீட்டிலேயே முடங்கியுள்ளனர். மக்கள் நடமாட்டம் குறைந்திருப்பதால் வனத்தில் வசிக்கும் மான்கள், குரங்குகள், காட்டெருமைகள், இதேபோன்று பறவைகள் சாலைகளிலும் பொது இடங்களிலும் ஆங்காங்கே சுதந்திரமாக சுற்றித் திரிவதை நம்மால் காண முடிகிறது. இப்படி சுற்றித் திரியும் கிளிகளுக்கும் பறவைகளுக்கும் உணவு தானியங்களை வழங்கி வருகிறார் சென்னை ராயப்பேட்டையில் வசிக்கும் சேகர். சுமார் 30 ஆண்டுகளுக்கு முன்பிலிருந்தே உணவு தானியங்களை வழங்கி வருவதை வழக்கமாக கொண்டிருக்கிறார். இதற்காக தனது வீட்டின் மொட்டை மாடியை தானியங்கள் வைப்பதற்கு ஏற்றாற் போல மாற்றியுள்ளார். ஊரடங்கு காலத்திலும் தனது பணியை செவ்வனே செய்து வருகிறார். அரிசி தானியங்களை வைத்த சில மணித்துளிகளில் மூலை முடுக்குகளிலிருந்து சிறகடித்து வரத் தொடங்கி விடுகின்றன ஏராளமான கிளிகளும் இதர பறவைகளும். ஒவ்வொரு ஆண்டும் கோடை காலத்தில் பறவைகளின் வருகை குறையத் தொடங்கும். ஆனால் தற்போது வழக்கத்திற்கு மாறாக அதிகரித்திருப்பதாக கூறுகிறார் சேகர். மனிதன் வேஸ்டா அப்படி போடுறதை கூட சாப்பிட்டுரும். இப்போ திடீர்னு ஒரு குப்பையில் போடுறது கூட ஏன்னா அவங்களுக்கு சாப்பிட்ற ஒரு தீனியாக கிடச்சிடும். இப்போ அது கிடையாது இல்லை. இப்போ ரொம்ப கம்மியாக இருக்குது. ஹோட்டல் கிடையாது, சின்ன சின்ன மளிகை பொருளை வாங்குகிற இடம் கிடையாது. இதனால தான் அவங்களுக்கு உணவு இல்லை. அதனால தான் இப்படி தேடி இப்படி அதிகமாக வர்றாங்க. இப்போ இந்த கஷ்டத்துலேயே அரிசி அங்கேயும் இங்கேயும் போய் வாங்கி நானும் ஒரு நாள் கூட ஒரு வேலை கூட மிஸ் ஆகாத வைக்கணுன்றதெல்லாம் ரொம்ப கொஞ்சம் சிரமப்பட்டு ஒரே ஆளோட அப்படி சிரமப்பட்டு செஞ்சுன்னு வரேன். வழக்கமான நாட்களில் வாகனத்தில் எழுப்பப்படும் ஒலியின் காரணமாக அச்சத்துடன் அரிசிகளை குறிக்கும் பறவைகள் தற்போது ஊரடங்கால் ஆற அமர உண்டுவிட்டு செல்வதாக மகிழ்ச்சியுடன் புன்னகைக்கிறார் இவர். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் கிருஷ்ணமூர்த்தியுடன் செய்தியாளர் அருண்மொழிவர்மன்.